புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். வீரர்களை வரிசையில் அனுப்புவதில் குழப்பம் என்று புகார் எழுந்திருக்கிறது. போலீசார் அங்கு லேசான தடியடி நடத்தும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். வீரர்களை வரிசையில் அனுப்புவதில் குழப்பம் மற்றும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழமதியிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பழமதி, என்ன பிரச்சனை? கூடுதல் விவரம். விக்னேஷ், தமிழகத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சி கிராமத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விமர்சையாக நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்காங்க. இதனிடையே வீரர்கள் இதற்காக ஏற்கனவே முன்பதிவு செஞ்சிருந்தாங்க. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முன்பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுல இருந்து அவங்களுக்கு என்ன குழப்பம்னா, ஆன்லைன் டோக்கன் பெற்றவங்களும் இருக்காங்க, அதே போல கை டோக்கன் பெற்றவங்களும் இருக்காங்க. இதுல யாரு முன்னாடி செல்வார் என்ற குழப்பம் ஏற்பட்டது. அது இல்லாமல் வரிசைப்படி தான் செல்வோம் என்று வீரர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிக்கல் ஏற்பட்டது. இப்போ 1ல இருந்து 50 வரை கை டோக்கன் வாங்கியிருப்பாங்க. எங்களை முதல்ல அனுப்பாம 150ல இருந்து 200 வரை டோக்கன் பெற்றவர்கள் அனுப்புறாங்க என்ற குற்றம் சாட்டி அதிகாரிகளோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு அங்கு வந்த போலீசார் தற்போது அவர்களோட சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர்களை விரட்டி அடித்து முறைப்படி டோக்கன் பெற்றவர்களை வரிசைப்படி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த வீரர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வெளி மாவட்டங்களில் வந்த வீரர்கள் டோக்கனை பின்பாக பெற்றுவிட்டு அவர்கள் முன்கூட்டி செல்ல திட்டமிடுவதாகவும் முறைப்படி டோக்கன் பெற்ற வீரர்கள் குற்றம் சாட்டினாங்க. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த புதுக்கோட்டை டிஎஸ்பி பிருந்தா தலைமையிலான போலீசார் வீரர்களை ஒழுங்குபடுத்தி அதிகாரிகளின் துணையோடு மற்றும் விழா கமிட்டியினர் அதிகாரியின் துணையோடு வரிசைப்படி வீரர்களை ஆளுகளத்திற்கு அனுப்பும் பணிகளை ஈடுபட்டு வர்றாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழமதி.